Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Qala Allahu ta'ala inna Allaha malaikatahu yusalluna ala nabi. Ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad. ஒரு நாளைக்கு பார்த்தோன்னு சொன்னா 24 மணி நேரம் ஹுரூஃபு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 24 அல் ஹுரூஃப் 24 எழுத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ இங்க பகல்னு சொன்னா அமெரிக்கால இரவாக இருக்கலாம், அமெரிக்கால பகலாக இருக்கும்போது இங்கே இரவாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊருக்கும் வெளிநாடுகளுக்கு மத்தியில் அந்த நேரம் காலம் மாறி மாறி வரும் பொழுது பாங்குடைய விஷயத்துல அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயர் நேரமும் காலமும் மாறி மாறி ஒரு இடத்திற்கு தகுந்தார் போன்று வருவதின் காரணத்தினால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயர் வராமல் ஒரு சனப்பொழுது கூட அல்லாஹு தஆலா விடவில்லை. பெருமானார் பேர் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பாங்கு இங்க சொல்றான், பக்கத்து மஸ்ஜிதுல 10 நிமிஷம், அடுத்த மஸ்ஜிதுல 5 நிமிஷம், இப்படி இந்த உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே தான் இந்த 24 எழுத்து 24 மணி நேரம் பாவத்தை மன்னிக்கும். இப்ராஹிம் கலீலுல்லா, ஆதம் சஃபியுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, இதிலேயே மற்றவர்களுக்கெல்லாம் 24 எழுத்து வரலாம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி 24 வருதோ, மற்ற நபிமார்களோடு சேரும்போது 24 எழுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எந்த நபியோடு சேர்ந்து அந்த 24 எழுத்து வந்தாலும் அந்த எழுத்தோடு ஒரு நுக்தா தேவைப்படும், ஒரு புள்ளி தேவைப்படும். அந்த புள்ளி இருந்தால்தான் அந்த எழுத்து முழுமையாகும். இத பேத்தே இருக்கிற மாதிரி 3 புள்ளி தேவை, 2 புள்ளி தேவை, 1 புள்ளி தேவைன்னு அந்த புள்ளி இருந்தால்தான் அந்த எழுத்து முழுமை பெறும். அந்த எழுத்தை நம்மளால படிக்கவே முடியும். ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமால எந்த புள்ளியும் தேவையில்லை, யாரையோடு எந்த தேவையும் இல்லை, யாரும் தேவையில்லை. ஒருவரின் மூலமாகத்தான் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கிடையாது. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாகத்தான் எந்த படைப்பாலும் அந்த படைப்பு. எனவே கலிமத்து தௌஹீதாக இருக்கக்கூடிய இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவை கபூல் செய்து அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்துல, ஒரு உம்மத்துல அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். குன்து கன்ஸன் மக்ஃபியா ஃபஹபப்த நூரஃபா ஃபஹலக்துல் ஹல்க. நான் மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருந்தேன். மறைக்கப்பட்ட பொக்கிஷம்னா என்ன? நான் ஒருவன் இருந்ததே யாருக்கும் தெரியாது. நான் என்ற நிலையிலே நான் மட்டும் இருந்தேன். அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணாடியை பார்த்தா என்ன பார்ப்பான்? கண்ணாடியில மனிதன் அவன் பார்ப்பான், அவனை பார்ப்பான். அவன் கையை தூக்குனானா கையை தூக்குதான் பார்ப்பான். அவன் கையில என்ன இருக்குதுன்னு பார்ப்பான். அவன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பான். இதே போன்று தான் நான் மறைக்கப்பட்டு இருந்தேன். நான் அறிய வேண்டும் என்று நாடினேன். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை படைத்தேன். நான் எனக்காக படைச்சது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான். லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக். நபியே நீர் இல்லை என்று சொன்னால், நீங்க இல்லைன்னு சொன்னா எந்த படைப்புமே கிடையாது. நான் என்னுடைய நோக்கம், நான் அறியப்பட வேண்டும் என்பதற்காக படைத்தது, நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹல்குன்னு பெருமானார் வந்துட்டாங்க. ஆனா அந்த ஹல்குன்னு அவங்க மட்டும்தானே இருக்காங்க. அவர்களுக்காகத்தான் மற்ற ஹல்குகளை படைச்சனே தவிர எனக்கு முக்கியம் நான் படைத்தது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் படைச்சேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் படைச்சேன். அப்போ ஹாஜி சாப்பிட்ட போறாரு.
கலிமாவை கபூல் செய்யாதவர் ஒருவர். இப்பொழுது நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், இப்பொழுது நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். அவர்கள் சொல்கின்றார், லா இலாஹா இல்லல்லாஹ், சொல்லுங்க லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்னு அவங்க சொல்றாங்க. ஹாஜி சாப் சொல்லி கொடுத்த உடனே நம்மளும் சொல்லலாம், பிரச்சனை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றார். கலிமாவை கபூல் செய்யாதவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கின்றார். ஜஹன்னத்திற்கு செல்லக்கூடியவராக இருந்தவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கின்றார். மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, எவர் ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கின்றார்களோ சொர்க்கத்திற்குரியவராகவே அல்லாஹ் மாற்றிவிட்டான். கலிமாவை கபூல் செய்யாதவரை அல்லாஹு தஆலா மன் கலக சமாவாதி வல் அர்த், அவரிடம் வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் லயகூலன் அல்லாஹ். மன் கலக சமாவாதி வல் அர்த், அவர்கள் வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். கலிமாவை கபூல் செய்யாதவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஜஹன்னத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆக இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தரை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் முதலில் சொல்ல வைத்து அவரை பரிசுத்தமாக்கி அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குனதுக்கு அப்புறம் சொல்ல வைக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னுடைய பெயரை கலிமாவை கபூல் செய்யாதவரை நான் சொல்ல வைப்பேன், என்னுடைய பெயரை நரகத்திற்கு செல்லக்கூடியவரை ஜஹன்னத்திற்கு செல்லக்கூடியவர்களை என்னுடைய பெயரை சொல்ல வைப்பேன். எப்பொழுது உங்களுடைய பெயரை சொல்கின்றாரோ அதற்கு முன்னால் அவர் சொர்க்கத்திற்குரியவராக மாறிவிட்ட பிறகுதான் உங்களுடைய பெயரை சொல்ல வைப்பேன். ரஃபஅனா லக ஸிக்ரக, உங்களுடைய புகழை உங்களுக்காகவே உயர்த்தினேன். அல்லாஹ் உயர்த்தினானா நம்ம தேடி தேடி போனோம்னா அது உயர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தாழ்த்தினான்னு சொல்லல, அல்லாஹ் உயர்த்தினான்னு சொல்றான். அல்லாஹ் உயர்த்தினான்னு சொல்லிட்டான்னு சொன்னா நம்ம போக போக அது உயர்ந்து போய் நின்றது, உயர்ந்து போய் நின்றுச்சு. நம்ம ஆயுட்காலம் எம்ம இருக்கோ, நம்ம இல்மு எவ்வளவு தூரம் போகுதோ அதை தோண்டி நாம் போய்கொண்டே இருந்தால் அது உயர்ந்து கொண்டே தான் இருக்குமே தவிர அதை கீழே வருவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால அதை நம்மளால செய்யவும் முடியாது. ஏன்னா உயர்த்தி இருக்கிறது அல்லாஹு தஆலா உயர்த்திருக்கின்றான். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல அவரை புகழக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். இப்பொழுது இந்த பறவை அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறவை கீன்னு கத்துது, கூன்னு கத்துது. இந்த பறவை என்ன சொல்லுது அனஸ் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் ரசூலா யா ரப்பி கலக்தனி ஆமா பர்சுகுனி, அல்லாவே என்ன நீ ஒரு குருட்டு பறவையா படைச்சிட்ட. எனக்கு இப்ப கண்ணு தெரியல, கண்ணு தெரிஞ்சா நான் போய் இறைய தேட முடியும். என்ன கண்ணு தெரியாத ஒரு பறவையா படைச்சிட்ட. இப்ப எனக்கு பசிக்குது, நீ எனக்கு உணவு கூடியா. அப்படி அது சொல்லி முடிச்ச உடனே தானா ஒரு வெட்டுக்கிளி வந்து அந்த பறவையினுடைய வாயில போய் விழுவு. அல்ஹம்துலில்லாஹ் மன்சக்கர். அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும். அவனை ஜிக்ர் செய்பவனை அவன் மறப்பதில்லை அப்படின்னு உணவு கிடைத்த உடனே அந்த பறவை வந்து ஷுக்குர் செய்து, அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த பறவை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று பார்க்கவில்லை, தேவையை பூர்த்தி செய்பவனே அல்லாஹ் தான். அந்த பறவை ஒரு அறிவா? பறவைக்கு ஒரு அறிவு தான் நினைக்கிறேன். நமக்கு 6 அறிவு, மிருகங்களுக்கு 5 அறிவு, பறவை போன்றவர்கள் ஒரு அறிவோ 2 அறிவோ நமக்கு இருக்கக்கூடிய அறிவை விட கம்மியான அறிவு தான் அதற்கு இருக்கிறது. ஆனால் அந்த பறவை இன்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல தான் அந்த வஸ்துகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த பறவை அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக, அல்லாஹ்வை இலாஹா தேவையை பூர்த்தி செய்பவனாக அந்த பறவை பார்க்குது. ஒட்டகம் பெருமானார் வராங்க, ஒட்டகம் ரொம்ப வாடி போய் முறையிடுது பெருமானார்கிட்ட, என்ன சரியா பார்த்துக்கிறது இல்லை. அப்பொழுது அந்த ஒட்டகத்தை உடைய உரிமையாளர் யாருன்னு பெருமானார் கேட்குறாங்க. அன்சாரி தோழர் வராங்க, வந்த உடனே சொல்றாங்க, கால்நடையுடைய விஷயத்திலையும் நீங்க தக்குவாவா இருக்கணும், அவர்களுடைய விஷயத்தையும் அல்லாஹு தாலா பார்ப்பான், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். இப்பொழுது ஒட்டகத்துடைய நிலை
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்பதை மட்டும் பார்க்கவில்லை, தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் அந்த தேவையை முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வைத்துத்தான் பூர்த்தி செய்வான். எத்தனையோ பேர் போயிருப்பாங்களே, அவர் எஜமானரே இருப்பாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லல எனக்கு இந்த நிலை மாற வேண்டும் என்று. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்தோன்னே முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுது, வணக்கத்திற்குரியவனாக அல்ல, தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதான அல்லான்னு அந்த பறவை பார்க்குது, இந்த ஒட்டகம் பார்க்குது. ஆனா இப்படித்தான் எல்லா கால்நடைகளும் எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த வஸ்துக்களை எல்லாம், அப்படிப்பட்ட அந்த படைப்புகளை எல்லாம் அல்லாஹு தாலா அறுக்க சொன்னான், அல்லாஹு தாலா இல்லாமலாக்கலாம். எதற்கு அறுக்க சொன்னான், எதற்கு இல்லாமலாக்குறான்? உயர்ந்த படைப்பா இருக்கிறாங்க இவங்க, மனிதர்களாகிய நாம் உயர்ந்த படைப்பா இருக்கிறோம். உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய நாம் சாப்பிட வேண்டுமாம், நாம் உயிர் வாழ வேண்டுமாம். நாம் ஹயாத்தாக இருந்தால் அதெல்லாம் சாப்பிட்டாதான் நம்மளால இபாதத் செய்ய முடியும், ஒரு 2 ரக்கா தொழ முடியும், அதுக்கு கூவத்து வேணும். அவங்க எல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும் பார்க்கல, தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்தான் பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட அவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இல்லாமலாக்குறான். ஏன்னா மனிதர்களாகிய நாம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் அல்லாஹு தஆலா இல்லாமலாக்குறான். அவங்களுடைய எந்த சிக்ரும் எனக்கு தேவையில்லை, அவங்களுடைய எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை. அவங்க இந்த இல்மோல இருக்காங்க, தேவை பூர்த்தி செய்யணும், அந்த எதுவுமே தேவையில்லை. நாம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா அந்த சிக்ரை எதையுமே பெருந்துபடுத்தல, சிக்ர் எதுவுமே தேவையில்லைன்னு அல்லாஹு தாலா சொல்லிட்டான். அதே போன்று தான் நாம் செய்யக்கூடிய சிக்ர் அல்லாஹுக்கு தேவையா, நாம் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹுக்கு தேவையா, நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாவது அல்லாஹுக்கு தேவையா? எதையுமே பார்க்க மாட்டான். எப்படி அவர்கள் அவ்வளவு பெரிய வேலைகள் செய்தாலும் நமக்காக அவர்களை குர்பான் ஆக்குகிறானோ, அதே போன்று என்னுடைய நேசரை நீ எதிர்த்தன்னு சொன்னா, உன் தொழுகையும் எனக்கு தேவையில்லை, உன் சிக்ரும் எனக்கு தேவையில்லை, உன் இல்மும் எனக்கு தேவையில்லை. எப்படி அவர்களுக்காக உனக்காக அவர்களை எல்லாம் நான் இல்லாமலாக்குறேனோ, என் நேசரிலே நீ ஏதாவது ஒரு மாற்றம் செய்வே என்று சொன்னால், மண் ஆதாளி வலியன் பக்கத்து ஆதாந்தோபில் ஹர்புல என் நேசரத்தனா அவங்களை எதையுமே பார்க்காத மாதிரி ஒன்ன நான் பார்க்க மாட்டேன், ஒன்ன நானே போர் பிரகடனம் செஞ்சு உன்னை நரகத்துல போட்டு அபோது உனக்கு வேதனையை கொடுப்பேன். நமக்காக அவர்களை அல்லாஹு தாலா, கால்நடைகளை அல்லாஹு தாலா பார்ப்பதில்லை. அவன் செய்யக்கூடிய நேசருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கானே, அந்த நேசருடைய விஷயத்துல நம்ம ஏதாவது செய்வோம்னு சொன்னா நம்முடைய எந்த விஷயத்தையும் அல்லாஹு தாலா பார்க்கவே மாட்டான். ஆஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்க பார்க்கறாங்க. 40,000 புராக் பெருமானார் வராங்க. அப்போ ஒரு புராக் அழுதுகிட்டே இருக்கு. இந்து சமீபத்து இஸ்ம முஹம்மது அர்பைன சனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். கேட்டதுல இருந்து லம் யஹ்தாஜு லதாமி ஷராபி, எனக்கு தேவையே படலை, சாப்பாடும் எனக்கு தேவைப்படலை, குடிபானமும் எனக்கு தேவைப்படலை. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்ட உடனே அந்த பெயரின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத், பெருமானார் வருவாங்க, வந்து இந்த புறாக்கள் இருக்கக்கூடிய இந்த புறாக்களையாவது தான் போவாங்க அப்படின்ற அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வந்து விட்டது ஒரு முஹப்பத். அந்த முஹப்பத் வந்ததுனால சாப்பாடும் தேவைப்படலையா, தண்ணியும் தேவைப்படலையா, தலை குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கு. இப்ப கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த புறாக்களை போனாங்கன்னா, எப்பொழுது ஒருவன் தன்னை தகுதி இல்லாதவனாக அவன் உணர்கிறானோ அப்பொழுதே அல்லாஹ் ரசூல் அவனை தகுதியுடையவனாக பார்த்து விடுவார்கள். எப்பொழுது நான் தான் தகுதியானவன், நான் தான் தகுதியானவன் நினைச்சானா, அப்ப அல்லாஹ் ரசூல் உன்னை தகுதி இல்லாதவனா ஆக்கி விடுவார்கள். அந்த புராக் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த உன்னதமானவர்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத் நம்ம மேல வரமாட்டாங்க, நம்ம அதற்கு தகுதி இல்லை என்று நினைத்தது அந்த புராக் நினைத்த மாத்திரத்திலேயே அவ்வளவு பெரிய காதலை கொடுத்து, அல்லாஹ் தான் கொடுக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல காதலை இஷ்கை யார் கொடுக்கணும், அல்லாஹ் தான் கொடுக்கணும், கொடுத்து தகுதி உடையவராக ஆக்கினான் அந்த புராக். அபூபக்கர் நாயகம் சுத்தி வராங்க, அபூபக்கர் நாயகம் சுத்தி வராங்க. என்ன யாரும் ஏன் அபூபக்கரே? இல்லை, நான் ஒருவன் போனேன் என்று சொன்னால், நான் ஒருவன், என்னுடைய உயிர் போதுன்னு சொன்னா நான் ஒருவன் தான் யாரோ சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துவிடும் என்று சொன்னால் தீனே இல்லாமல் போய்விடும், தீனே அழிந்துவிடும். எனவே நான் ஒருவர் அழிவதை, நான் ஒருவன் இல்லாமல் போவதை, நான் ஒருவன் மௌத்தாவதை நான் பார்க்கல. உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாது. சொர்க்கத்துல பார்க்கறாங்க, சொர்க்கத்துல பார்த்தா இந்த மாதிரி ஒரு அழகா, இவ்வளோ வெளிச்சமா இருக்காங்களே, இவ்வளோ நூறா இருக்காங்களே, யாரு நபிமார்களா மலக்குமார்கள் நினைக்கிறாங்க. இவங்களாம் மலக்குமார்களா நபிமார்கள் நினைக்கிறாங்க.
எதனால இவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு, எதனால இவ்வளவு பெரிய அந்தஸ்து இவங்களுக்கு கிடைச்சிச்சு? அவங்க சொல்றாங்க, நாங்க கடமையான அமல்களை தவிர வேற எந்த அமலும் செய்யல, அதிகமா தொழுகல, அதிகமா நோன்பு பிடிக்கல. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் வந்துடுச்சு. முஹம்மதுன்ற பெயரை கேட்டோம்னு சொன்னா எங்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வரும், தாரை தாரையாக தண்ணீர் வரும். அதற்காக சொர்க்கத்துல இருக்க வச்சது மட்டுமல்லாமல் மலக்குமார்கள் நபிமார்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அந்தத்துல பெருமானுடைய உம்மத்துல வந்து அவர்கள் மீது முஹப்பத் வைத்து அழக்கூடியவர்களுக்கு இந்த அளவு சிறப்பை கொடுத்திருக்கின்றான். அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமைன ரஹ்மான், தொழக்கூடியவன் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டுட்டு சஜிதால போய் விழுவுறாரு. அவர் எந்த ஊர்ல இருக்கட்டும், எந்த மஸ்ஜித்ல இருக்கட்டும், அவர் வீட்டுல இருக்கட்டும், அவர் ரூம்ல இருக்கட்டும், அந்த தரை என்ன ஒரு தரையாக இருக்கட்டும், டைல்ஸா இருக்கட்டும், மார்பிளா இருக்கட்டும், இல்ல சிமெண்ட் தரையா இருக்கட்டும், இல்ல மண்ணா இருக்கட்டும், அவர் எங்க வேணாலும் அவர் சஜிதா செய்யலாம். ஆனா உண்மையிலே அவர் எங்க சஜிதா செய்யறாருன்னு சொன்னா அல்லாஹுடைய பாதத்திற்கு மத்தியில் தான் அவர் சஜிதா செய்கிறார். அல்லாஹுடைய பாதத்துக்கு மத்தியில சஜிதா செய்யறாரு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வயலுலில் முஸல்லீன், நீ எப்படி தொழணுமோ அப்படி தொழலாம், நீ எப்படி தொழ வேண்டும் என்று அப்படி தொழவில்லை என்று சொன்னால் நீ என் பாதத்திலேயே நீ சஜிதா செஞ்சாலும் சரி, உனக்கு நீ ஒழுங்கா தொழுவலன்றதுக்காக நரகத்தை கொடுப்பேன். குர்ஆன் யுலில்லு பிஹி கஸீரா வயஹதி பிஹி கஸீரா, அதை கொண்டு பல பேர் நேர்வழிக்கும் வருவாங்க. 72 கூட்டம் நரகத்துக்கு போகும், ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும். அந்த 72 கூட்டமும் எதை வச்சு பேசுவாங்கன்னா குர்ஆனை வச்சு தான் பேசுவாங்க. அப்ப யுலில்லு பிஹி கஸீரில 72 பேரை கூட்டத்துக்கு கொண்டு போறவங்க குர்ஆனை வச்சு தான் பேசுவாங்க. வேற எந்த புத்தகத்தையோ எடுத்தா யாராவது பின்னாடி வருவாங்களா? வரமாட்டாங்க. 72 கூட்டம் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் குர்ஆனை வச்சு தான் போவாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொன்னா யுலில்லு பிஹி கஸீரா யஹதி பிஹி கஸீரா, அதுல ஒரு கூட்டம் தான், அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அது என்னது? மான் அலைஹி வஸஹாபி. இப்போ தொழக்கூடியவன் எப்படி தொழுகிறானோ அப்படி தொழலன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு சஜிதா, அல்லாஹ்க்கு பாதத்துக்கு மத்தியிலேயே சஜிதா செஞ்சாலும் அவன் போகக்கூடிய எண்ணம் நரகத்துக்கு தான் போவான். இங்க என்னது? குர்ஆனையே வச்சு, குர்ஆனையே என்ன விஷயம், என்ன குர்ஆனை வச்சே எல்லா விஷயங்களும் செஞ்சாலும் யுலில்லு பிஹி கஸீரால போகக்கூடிய இடம் நம்ம அந்த 72 பேரும் நரகத்துக்கு தான் போக போறாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முஹப்பத் வச்ச புராக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரைக்கான முஹப்பத் வச்சு தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, பெருமானாருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று சஹாபாக்கள் இருந்தார்களே, அபூபக்கர் நாயகம் எல்லா சஹாபாக்களுடைய எண்ணமும் இந்த எண்ணமாகத்தானே இருந்தது. அவர்கள் எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, அவர்கள் எல்லாம் எந்த விஷயமும் 12 வருஷம் எதுவுமே வரல, கலிமாவை மட்டும் தான் சொன்னாங்க, பெருமானார் சொல்ற இஷ்கு மட்டும் தான் இருந்துச்சு. அவர்களை இவங்க இந்த விஷயம்லாம், நாம் இவ்வளவு விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம நரகத்துக்கு போகலாம், ஜஹன்னத்துக்குரியவளா ஆகலாம், குர்ஆனை ஓதினாலும் போகலாம், இந்த தொழுகையை தொழுதாலும் போகலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா போதும், பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்தவங்கள பார்த்தா போதும், பார்த்தா போதும், லா தமஸ்ஸுன்னார ராணி அவ்ராமன்றான். இவ்வளவு வேலைகள் செய்து அதுல நம்ம இக்லாஸ் இல்ல, தக்குவா இல்லைன்னா அதன் மூலமாகவே அதை செய்யலன்னா கேள்வி கணக்கே கிடையாது. செஞ்சாலும் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யலன்னா அதற்கே தண்டனை வேதனை வருதுன்னா, ஆனா இது எதுவுமே முஹம்மது ஸல்லல்லாஹு முன்னாடி நிக்காது. பெருமானார நீ முஹப்பத் வச்சா போதும், முஹப்பத் வச்சு அவங்களுக்காக உயிரை இழக்க தயாரானா போதும், அவனை பார்த்தவங்க, அந்த சஹாபாக்களை பார்த்தவங்களுக்கும் நரகம் வராம், பார்த்தவர்களுக்கும் நரகம் வராம். பெருமானாருடைய முஹப்பத்துக்கு, பெருமானாருடைய இஷ்குக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வேல்யூ கொடுத்திருக்கான். மற்ற அவனுக்காக அவன் எதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கானோ அதற்கெல்லாம் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அளவு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போறான் ஷைத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஷைத்தான் போய் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அல்லாஹ் சொன்னா அப்ப என்னால செய்ய முடியல, இப்ப நீங்க போய் பேசுங்களேன், நீங்க போய் பேசி எனக்கு மன்னிப்பை வாங்கித்தாங்களேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, பரிந்துரை செய்யறாங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் நீ அவருக்கு உன்னுடைய மன்னிப்பை கொடு. அல்லாஹு தஆலா ஒன்றும் இல்லை, உஸ்ஜுதுலி கபரி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னேன், சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னான். என்ன பண்ணா? இப்லீஸ் லானத்துல்லாவாக மாறினான். இப்லீஸ் லானத்துல்லாவாக மாறி ஜஹன்னத்திற்குரியவனாக ஆயிட்டான்.
இப்போ அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மேலே இருந்தார்களோ அதிலே எந்த மாற்றம் இருந்தால் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவானா? எப்படி மேலே இருந்தார்களோ முதல் முறை சஜிதா செய்யும் பொழுது எந்த நிலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களோ அதே நிலையில கபர்ல இருக்காங்க. அதே நிலையில கபர்ல இருக்காங்க. அதனால ஒண்ணும் இல்லை, கபர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர்ல போய் அவனை சஜிதா செய்ய சொல்லுங்க, நான் அவனை மன்னிச்சேன். மனிதராக மேல பார்க்கும் போதே அவனுடைய நப்சு அவனை சஜிதா செய்ய விடல. இப்ப அவன் நப்சு விட்டுருமா? அவர் மனிதராக இருக்கும் பொழுது, ஹயாத்தா இருக்கும் பொழுது, உடலோடு இருக்கும் பொழுதே நான் சஜிதா செய்யல. இப்ப அவர் மண்ணா போயிட்டாரு, அவருக்கு நான் எப்படி சஜிதா செய்யறேன்? மண்ணா போயிட்டாருன்னு யார் சொல்றா? ஷைத்தான் சொல்றான். மண்ணா போயிட்டாருன்னு யாருடைய எண்ணம் வருகிறது? ஷைத்தானுடைய எண்ணம் வருகிறது. சஹாபி, நான் அந்த கபர் கிட்ட போனேன், யாரும் சொல்லலாம், அன்சாரி தோளுடைய கபர் உள்ள தபாரகல்லதி சூரா ஓதுறது எனக்கு கேட்குது. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபருடைய வேதனையை விட்டு காப்பாற்றும் அந்த சூரா. மேலே என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை கபருக்கு போயும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். மேராஜுக்கு போறப்ப பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அலா கபரி, கபர்ல இருந்தே அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க. பல வருஷம் கழிச்சு எடுக்கப்படுது சில காரணத்துக்காக. அன்லலார் அலி அல்லாஹு தாலா தோன்னா அதே உடலோடு அப்படியே இருக்காங்க. இதுல கையை இப்படி வச்சிருக்காங்க நெத்தியில. கையை நெத்தியில வச்சதவங்க இவங்க அந்த காலத்துல பாக்குறவங்க எல்லாம் பார்த்துட்டு அடக்கம் பண்றப்ப சரியா பண்ணல போல இருக்கு, பார்க்காம பண்ணிட்டாங்க. இதை காக்குறதுக்கு தான் அல்லாஹு தாலா என்ன பண்ணிருக்கான், இது போய் இவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு எடுத்து இறக்கி சரியா வைக்கிறாங்க. வச்ச உடனே ஹயாத்து போச்சுன்னா கூவத்து போயிடும். கூவத்து போயிடுச்சுன்னா இராதா, நாட்டம், இல்மு எல்லாமே போயிடும். இப்ப கையை எடுத்த உடனே ரத்தம் வருது. செத்து ஒரு நாள்ல ரத்தம் ஃப்ரீஸ் ஆயிடும். மௌத்தாயிட்டா ஃப்ரீஸ் ஆயிடும், ரத்தம் வராது. அதற்கு பிற்பாடு ஒரு நாள் ஆனதற்கு பிற்பாடு நம்ம குத்துறோம்னா ஃப்ரீஸ் ஆயிடும், உறைஞ்சு போயிடும். அத்தனை வருஷம் காலம் கழிச்சு ரத்தம் வருது. ரத்தம் மட்டுமா வருது, ஹயாத், கூவத். இந்த கையை இங்க இருந்து எடுத்தா ரத்தம் வரும்ன்ற இல்மு, அந்த இல்மு, நாட்டம் எல்லாமே ஹன்லலார் அலி அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கு. எடுக்கிறாங்க, ரத்தம் வருது. ரத்தம் வந்த உடனே திருப்ப கையை கொண்டு போயிட்டு அந்த நேரத்தில் வச்சிடறாங்க. மௌத்தானாங்க. மௌத்தானதுனாலதான் என்ன பண்ணாங்க, கபர்ல வச்சாங்க. மௌத்தானாலும் மேலே எந்த நிலையில எப்படி இருந்தார்களோ அதே நிலையில இருந்தாங்க. ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா போட்டு இடிக்கிறான் பல்லுல. இந்த பல்லு, இந்த நாவல எத்தனை முறம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் போட்டார்கள் தெரியுமா? எவ்வளவு காலம் முத்தம் போட்டார்கள் தெரியுமா? ஆனால் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்ட ஒரு நல்லோர் ஒருவர் பக்கத்துல இருந்து ஓதுறாங்க, அம் ஹசிப்தும் அன்னா அஸ்ஹாபல் கஃபி வரகி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அந்த கஃப் வாசிகள் அவருடைய விஷயம், அவர்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியத்தை ஆற்றக்கூடியதாக இல்லையா? அப்பொழுது ஹயாத்தே இல்லை, தலை மட்டும் இருக்கு, ஜிஸ்மே கிடையாது, தலை மட்டும் இருக்கு. அந்த இடத்துல தெளிவான நாவா, ஆனா நான் ஆச்சரியப்படுகிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இந்த விஷயத்த அவன் பல்லால வச்சு ஒரு இடிச்சானே, காஃபிர் பல்லால வச்சு இடிச்சாங்களே, அவங்க கிட்ட இதை பண்ணியிருந்தா பயந்து ஓடி இருப்பான். ஏதோ விஷயம் இருக்கு, பயந்து போய் ஓடி இருப்பான். ஆனா அவர்கள்கிட்ட நீ என்ன மௌத்தானவன் நினைச்சியா? நான் முன்னாடி நான் மௌத்தானவனாவே இருக்கேன். நீ மௌத்தானவன் தானே நினைச்ச, உன் முன்னாடி நான் மௌத்தானவனா இருக்கேன். ஆனா இவர் குரான் ஓதுறாரு, ஆயத்து ஓதுறாரு, அவர் என்ன ஹயாத்தானவரா அவர் நினைச்சிருக்காரு. ஹயாத்தானவரா நினைச்சிருக்கிறதுனால அவர்கிட்ட காட்டுற என் நிலை என்னன்னு. அப்பொழுது மன்னரைக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் எல்லாம் மௌத்தானவர்கள், இறை நேசர்கள், போனவங்க, மௌத்தானவங்க. அதை யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை, ஷைத்தானுடைய எண்ணம். ஆனால் அப்படி நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னால் எப்படி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா காட்டலையோ, அவர்களுக்கு முன்னால் அவர்கள் மௌத்தா போனவர்களாகத்தான் அவர்கள் அவங்கள காட்டியிருப்பாங்க.
பஷீரப்பா தரகாக போறோம், போய் அவர்கள் ஹயாத்தானவர்கள் என்று நாம் நினைத்தால் கண்டிப்பாக ஹயாத்தாக இருக்கும்போது அவர்கள் முன்னால் போனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அது அத்தனையுமே நமக்கு அவர்கள் வாங்கி தருவார்கள். நாம் அவர்களை ஹயாத்தானவர்களாக நாம் பார்த்தால், மாற்றமாக அவங்க மௌத்தா போயிட்டாங்க, மண்ணா போயிட்டாங்கன்னா உசேன் விளையாதவனும் எந்த விஷயமே செய்யலையே, ஆமா நீ என்ன மௌத்தா, நான் மௌத்தா போனவன் தான், அந்த நிலையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக எந்த நலவுமே நமக்கு வராது. நாம் இந்த எண்ணத்திலே போகிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவர்களை எத்தனை பேர் சந்தித்திருப்பார்கள், அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவர்கள் சந்திப்பதன் மூலமாக என்ன நலமெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கும், அது எல்லாம் நாம் இப்பொழுது சந்திக்கும் போதும் இந்த நிலையிலே இந்த ஈமான்ல நம்ம போய் சந்திச்சோம்னு சொன்னா அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை எல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நமக்கு வாங்கி தருவார். பட் இறை நேசருடைய தொடர்புல என்ன பண்ணியிருக்கான், அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் இருக்க வைத்திருக்கின்றான்.